கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்க கேட்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி அவருடைய விசுவாசத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசுவே ஆச்சரியப்பட்டதான ஒரு விசுவாசம் என்று தான் நாம் இந்த அதிகாரத்தில் காண முடியும். இயேசு தாம் ஊழியம் செய்த நாட்களிலே எத்தனையோ பேரை சந்தித்திருக்கிறார். குஷ்டரோகி வந்து ஆண்டவரிடத்தில் பேசி என்னை சுஸ்தமாக்கும் என்று பேசிய அந்த வார்த்தையை அவர் கேட்டிருக்கிறார். அவன் விசுவாசத்தையும் பார்த்திருக்கிறார். 2 குருடருடைய விசுவாசத்தை பார்த்திருக்கிறார். பர்திமே என்கிற ஒரு குருடருடைய விசுவாசத்தையும் பார்த்திருக்கிறார். இன்னும் பலருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆனால் இயேசு ஆச்சரியப்பட்ட ஒரு விசுவாசம் அப்படின்னா இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம்தான். எப்படி அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நூற்றுக்கு அதிபதி யார்? இவன் ஒரு ரோமானியன், ஒரு ரோம வகுப்பை சார்ந்தவன், ஒரு யூதன் அல்ல, ரோமானிய வகுப்பை சார்ந்தவன். 100 பேருக்கு ஒரு தலைவனாக இருந்ததுனால தான் அவரை நூற்றுக்கு அதிபதி நாம் என்று சொல்கிறோம். அதனால் இவருக்கு நூற்றுக்கு அதிபதி என்றே பெயர் வேதத்தில் இருக்கிறது. இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த 100 வேலைக்காரர்களில் ஒரு வேலைக்காரன் கொடிய வேதனைப்பட்டு வியாதியிலே கிடப்பதை இயேசுவிடத்தில் சொல்கிறார். அந்த வேலைக்காரன் சாக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான். வியாதியானது அவனை கண்டிப்பாக மரணத்துக்கு நேராக அவனை கொண்டு போய்விடும். ஆகவே இயேசுவிடத்தில் இந்த தாழ்மையான ஒரு வேண்டுதலை வைக்கிறான். உடனே இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ யார்? நீ எந்த இடத்தில் இருக்கிறாய்? உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அப்படிலாம் அவர் கேள்வி கேட்கல. நூற்றுக்கு அதிபதியுடைய அந்த ரிக்வெஸ்ட்டை, அந்த தாழ்மையான வேண்டுதலை இயேசு ஏற்றுக்கொண்டார். என்ன சொல்கிறார் பாருங்கள், உடனடியாக நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் சொல்கிறார். ஒரே மகிழ்ச்சியான விஷயந்தான். இயேசுவே வந்து சுஸ்தமாக்குவேன் என்று சொல்வது ஒரு பெரிய பாக்கியம்தான். நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை தொடர்றதுக்கு எத்தனை பேர் காத்து கொண்டிருந்தாங்க. அவர் வெளியில் வரும்பொழுது அவரை தொட காத்திருந்தார்கள். தொட்டவர்கள் யாவரும் சுஸ்தமானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இயேசுவினுடைய கை தொட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நூற்றுக்கு அதிபதி வந்து திடீரென்று ஒரு விஷயத்தை அப்படியே மாறுதலாக சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் வேலைக்காரன் சுஸ்தம் அடையணும் அப்படின்னு மன்றாடின இந்த நூற்றுக்கு அதிபதி, வீட்டுக்கு வரணும் கெஞ்சின அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிட்ட வரும்பொழுது, வீட்டுக்கு வரும்பொழுது, தயவுசெய்து என் வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்கள் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நீங்கள் வந்து சுகமாக்கணும் அவசியம் இல்லை, இருந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னார். இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யூதர்களுக்கும் புறஜாதியான இந்த நூற்றுக்கு அதிபதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். யூதர்கள் இயேசுவை நம்பவில்லை. அவரை தச்சனுடைய மகன் என்று சொன்னார்கள், மரியாளுடைய மகன் என்று சொன்னார்கள், இவர் தான் தேவகுமாரனா என்று பரிகசித்தார்கள். இயேசுவை துளி கூட சொந்த ஜனம் நம்பவில்லை. யூதர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர் பின்னாலே போனார்கள், அவரை குறை கண்டுபிடித்தார்கள், குற்றம் கண்டுபிடித்தார்களே தவிர அவரை தேவகுமாரனாக விசுவாசிக்கவில்லை. அந்த கவலையும் வருத்தமும் இயேசுவிடத்தில் இருந்தது. சொந்த ஜனமே என்னை விசுவாசிக்கவில்லையே என்கிற மன வருத்தம் அவரிடத்தில் இருந்தது. ஆனால் ஒரு ரோமானியன் அவன் இயேசுவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை தான் இயேசு பார்த்தார். என்னென்னா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவன் என் வேலைக்காரன் சுஸ்தம் அடைவான் அப்படின்னு சொல்கிறார். இயேசு உடனே என்ன சொல்கிறாரு? சரி ஆகட்டும் சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லியிருப்பார்? ஒரு வார்த்தைனா,
உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறார். உடனே விஷயம் என்ன வருது, அந்த வேலைக்காரன் குணமடைந்ததை இன்னொரு வேலைக்காரன் ஓடி வந்து நூற்றுக்கு அதிபதியிடத்திலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான், ஐயா நம்முடைய வேலைக்காரன் பிழைத்து கொண்டான் என்று சொல்லுகிறான். அதுக்கு நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறார், எந்த நேரம் அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த நேரம் சொல்லப்படுகிறது. என்ன நேரம், இயேசு எந்த நேரத்தில் அவனை சுகமடைந்ததாக சொன்னாரோ அந்த நேரத்திலே அவன் சுகமடைந்ததான ஒரு செய்தியை நூற்றுக்கு அதிபதி கேட்கிறான். பாருங்கள், சொந்த ஜனங்கள் கூட இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள். சில இடங்களில் பார்த்திங்கன்னா இயேசு சொல்வார், அவருடைய அவிசுவாசத்தை கண்டு அவர் அங்கே அற்புதம் செய்யாமல் போனார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அவருடைய அவிசுவாசத்தை கண்டு அநேக அற்புதங்களை அவர் செய்யாமல் போயிட்டார் அப்படின்னு பைபிள் இருக்குது. அப்போ இயேசு அற்புதம் செய்வதற்கு தடையாக இருப்பது என்ன, அவிசுவாசம், அவரை நம்பாமல் இருப்பது தான். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, யூத ஜனங்களே அவரை நம்பாமல் இருப்பது தான் அது ஒரு பெரிய அவிசுவாசம். இயேசு தான் வாழ்ந்த ஊரிலே, தன் நாசரேத்து பட்டணத்திலே தன் சொந்த ஜனங்கள் அவரை நம்பாமல் போனதினால் அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கப்பர்நகூமிலே புறஜாதிகள் அதிகமாய் வாழக்கூடிய இடம், அந்த புறஜாதிகளிலே ஒரு மனிதன் தான் நூற்றுக்கு அதிபதி. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது, அவர் தேவகுமாரன், இஸ் காட், அவர் ஒரு தேவன் என்பதை நன்றாக அறிந்திருந்தான். வீட்டுக்கு வந்து அவனை குணமாக்க வேண்டாம், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய வார்த்தை வல்லமையானது என்பதை இந்த நூற்றுக்கு அதிபதி நம்பினான். எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, நீங்களும் சரி இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழலிலே, வியாதி போன்ற ஒரு சூழலிலே, நெருக்கடியான ஒரு சூழலிலே, நீங்கள் ஒரு விஷயத்திலிருந்து விடுபட முடியாத தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நீங்கள் இயேசு மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம் சரியானதாக இருக்க வேண்டும். அந்த என்ன விசுவாசம், தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவர் வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றும், என் சூழ்நிலையை மாற்றும், என் வியாதியின் படுக்கையை மாற்றும், என்னுடைய தரித்திர நிலையை மாற்றும். அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் வார்த்தையினால் தான் சர்வசேனையும் உண்டாக்கினார். அதுபோல நூற்றுக்கு அதிபதி இயேசுவை விசுவாசித்ததைப் போல நாமும் நம்முடைய சூழலிலே அவர் வார்த்தையை நம்புவோமானால், அவர் வார்த்தையை சந்தேகப்படாமல் இருப்போமானால், அவர் வார்த்தையினால் நாம் சுகிப்போம், செழிப்போம், பலமடைவோம். ஆகவே இயேசுவின் வார்த்தையிலே நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.